Hello dear students, friends, welcome. இந்த வீடியோவில் 10th இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் உடைய கொஸ்டின் பேங்க் உடைய அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ 10th மாணவர்களுக்கு நாளை மறுநாள் இங்கிலீஷ் எக்ஸாம் இருக்குது. இந்த இங்கிலீஷ் எக்ஸாமில் நீங்கள் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5 பப்ளிக் எக்ஸாம் உடைய ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வித் அஃபீஷியல் ஆன்சர் கீ கொடுத்துருக்கோம். தனித்தனி பிடிஎஃப் லிங்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தயவு செய்து இந்த 5 கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் ரீட் அவுட் பண்ணணும். இந்த 5 கொஸ்டின் பேப்பரை நீங்கள் ரீட் அவுட் பண்ணும்போது மேக்ஸிமம் இங்கிலீஷில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். இது இல்லாமல் அடுத்த வீடியோவில் 6 பிடிஏ மாடல் கொஸ்டின் பேப்பரும் அப்லோட் பண்ண போகிறோம். இந்த 2 கொஸ்டின் பேப்பரை மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நாளை மறுநாள் எழுதக்கூடிய இங்கிலீஷ் எக்ஸாமில் நீங்கள் முழுமையாக ஸ்கோர் பண்ணலாம். பார்ட் 1 பொறுத்தவரைக்கும் மொத்தம் ஒரு 14 ஒன் வேர்டு இருக்குது. கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 3 வரை சினானிம்ஸு, அடுத்து 4லேருந்து 6 வரைக்கும் ஆன்டனிம்ஸு. இது கண்டிப்பாக கெயிலில் படிங்க. ஏன்னா புக்கு க்ளோஸில் ஒரு 3 சினானிம்ஸ்க்கு 2 கேட்குறாங்க, 1 இன்டீரியராக கேட்குறாங்க. ஸோ கெயிலில் படிக்கும்போது 3 சினானிம்ஸையும் அட்டன் பண்ணலாம், 3 ஆன்டனிம்ஸையும் அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 7லேருந்து 14 வரைக்கும் உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 7 ப்ளூரல் ஃபார்ம் இருக்குது, 8 சஃபிக்ஸ் ப்ரீஃபிக்ஸ் கேட்பாங்க, 9 கொஸ்டின் நம்பர் 9 அப்ரிவியேஷன், கொஸ்டின் நம்பர் 10 ஃப்ரேசல் வெர்ப்ஸ் இருக்குது, கொஸ்டின் நம்பர் 11 காம்பவுண்ட் வேர்டு, கொஸ்டின் நம்பர் 12 ப்ரிபோசிஷன், கொஸ்டின் நம்பர் 13 டென்ஸ் ஃபார்ம், கொஸ்டின் நம்பர் 14 லிங்கஸ். ஸோ இதை நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு 10 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பரை நீங்களாக ஒர்க் அவுட் பண்ணணும். மேக்ஸிமம் நம்ம 1 மார்க்கில் முழுமையாக மதிப்பெண் எடுக்கணும்னா நம்மளுடைய இங்கிலீஷ் வெக்காபுலரி நல்லா இருக்கணும், ஒரு கிராமர் பேஸ் நல்லா இருக்குது அப்படின்டா உங்களால் சென்டென்ஸை ஓனாக ரைட் பண்ண முடியும்டா நீங்கள் இங்கிலீஷில் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ பார்ட் 1ல் கொஸ்டின் நம்பர் 7லேருந்து 14 வரைக்கும் நமக்கு அந்த கிராமர் 1 மார்க்ஸ் தெரிஞ்சால் மட்டுமே தான் நம்மளால் முழுமையாக மதிப்பெண் எடுக்க முடியும். ஸோ 1 மார்க்கில் எல்லா கொஸ்டின் பேப்பரையும் ஹாஃப் இயர்லி எக்ஸாம், ரிவிஷன் எக்ஸாம், இந்த பப்ளிக் எக்ஸாம், பிடிஏ கொஸ்டின் பேப்பர் இது எல்லாமே நீங்கள் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அதோடைய பேஸ் தெரிஞ்சு நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது முழுமையாக மதிப்பெண் எடுத்துடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்ட் 2 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே 2 மார்க் கொஸ்டின், மொத்தம் 20 மார்க்ஸ் இதில் வருது. ப்ரோஸில் 3 கொஸ்டின் ஆன்சர் வருது. அதே மாதிரி ஒரு பொயட்டிக் லைன்ஸ்லேருந்து 3 கொஸ்டின் கேட்குறாங்க, 3 கொஸ்டின் கிராமரில் கேட்குறாங்க, ரோடு மேப் ஒன்று கேட்குறாங்க. ஸோ இந்த 20 மார்க்ஸை நீங்கள் மனப்பாடம் பண்ணி படிக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ப்ரோஸில் வரக்கூடிய அந்த கொஸ்டின் ஆன்சர் மட்டும்தான் மனப்பாடம் பண்ணி படிக்க போகிறீங்க, ஆன்சர்ஸ் ஃபுல்லாக எழுத போகிறீங்க. ரிமைனிங் வரக்கூடிய அந்த 14 மார்க்குமே நான் சொன்ன மாதிரி இங்கிலீஷ் வெக்காபுலரி நல்லா இருக்குது, கிராமர் நல்லா இருக்குது, நான் இங்கிலீஷை சென்டென்ஸை மீனிங் எல்லாம் புரிஞ்சு நான் ஆன்சர் பண்ணுவீன்டா இந்த பார்ட் 2ல் முழுமையாக மதிப்பெண் எடுக்கலாம். ஸோ அதற்கு இந்த 5 பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா பார்ட் 3 5 மார்க் கொஸ்டின் இதுலேயுமே நீங்கள் படிக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா 2 பேராகிராஃப் ப்ரோஸில் கொஸ்டின் நம்பர் 29லேருந்து 32 வரைக்கும் 2 பேராகிராஃப் படிக்க போகிறீங்க. அது யங் சீக்கிள் வருது, டெக்னாலஜி வருது, எம்பவர்டு உமன் வருது. நீங்கள் இந்த 5 கொஸ்டின்லையுமே எந்தெந்த யூனிட்டில் திருப்பி ரிப்பீட் பண்ணியிருக்காங்கன்னு செக் பண்ணி படிங்க. அதை மட்டும் நீங்கள் படித்தாவே 2 5 மார்க் எழுதிடலாம். அதே மாதிரி செக்ஷன் 2 பார்ட் 3 பார்த்தீங்கன்னா 2 5 மார்க் அட்டன் பண்ணணும். இங்கே 2 போயத்தில் பேராகிராஃப் கொடுக்க போகிறாங்க, ஒரு போயம் அப்ரிசியேஷன் கொடுக்க போகிறாங்க, ஒரு பேராஃப்ராஸ் கொடுக்க போகிறாங்க. இங்கே நீங்கள் ஒரு பேராகிராஃப் மனப்பாடம் பண்ணி எழுதினாவே போதும். போயம் அப்ரிசியேஷன் கொஸ்டின் ரொம்ப ஈஸியானது. ரைமிங் வேர்டு, ரைமிங் ஸ்கீமு, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இதெல்லாம் மாதிரி ஈஸியாக 5 மார்க் எடுத்துடலாம். ஸோ இதை சூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் பார்த்தீங்கன்னா 39லேருந்து 44 வரைக்கும் 4 5 மார்க் அட்டன் பண்ணணும். இது ரொம்ப எளிமையானதான், ரிப்பீட் பண்ணி அதே தான் வரப்போகுது. உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டை பொறுத்தவரைக்கு உங்களுக்கு என்ன கேட்குறாங்களோ அதை நீங்கள் ஒரு பேஜுக்கு போடுங்க, பென்சிலை யூஸ் பண்ணுங்கள். லெட்டர் ரைட்டிங் ஒரு கொஸ்டின் இருக்குது, நோட்டீஸ் ரைட்டிங் ஒரு கொஸ்டின் இருக்குது, பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் ஒரு கொஸ்டின் இருக்குது, நோட் மேக்கிங் அல்லது சம் ரைட்டிங். ஸோ 5 மார்க்ஸ் நம்ம முழுமையாக ஸ்கோர் பண்ணோம்னா இந்த மாடல் கொஸ்டின் பேப்பரை மட்டுமே, இந்த பப்ளிக் எக்ஸாமுடைய ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர், பிடிஏ கொஸ்டின் பேப்பரை மட்டும் பார்த்தாவே போதும். ஒர்க் அவுட் பண்ணுங்கள், நல்லபடியாக முழுமையாக மதிப்பெண் எடுத்துடலாம். அதே மாதிரி ஒரு மெமரி போயம் இருக்குது கொஸ்டின் நம்பர் 45. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கொஸ்டின் நம்பர் 47 48 2 8 மார்க் கொஸ்டின் இருக்குது. 1 டெவலப்பிங் ஹிண்ட்ஸு 47 எல்லாமே உங்கள் ஸ்கூலில் என்னென்ன மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கானோ அதை ஃபாலோ பண்ணி எழுதுங்க. குறைஞ்சது நீங்கள் ஒரு 5லேருந்து 6 மார்க் உறுதியாக வாங்கிடுவீங்க. கொஸ்டின் நம்பர் 47ல் 2 கேள்வி கேட்குறாங்க, ஒரு பேராகிராஃப் கொடுத்து கொஸ்டின் ஆன்சர் கேட்குறாங்க, போயம் கொடுத்து 4 கொஸ்டின் கேட்குறாங்க. இதில் ஒரு பேராகிராஃப் கொடுத்து கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்கள். 8 மார்க்கில் நீங்கள் அந்த கொஸ்டினை நல்லபடியாக ரீட் பண்ணி அந்த பேராகிராஃபை ரீட் பண்ணும்போதே ஆன்சர் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் ஃபுல்லாக நம்ம இங்கிலீஷை படிக்கும்போது நாளை மறுநாள் எழுதக்கூடிய இங்கிலீஷ் எக்ஸாமில் சூப்பராக ஸ்கோர் பண்ணலாம். இந்த பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை மட்டும் ஃபஸ்ட்டு 5 கொஸ்டினை 1 மார்க்லேருந்து 8 மார்க் வரைக்கும் ஒவ்வொரு பார்ட்டாக நீங்கள் நல்லபடியாக படிங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.